வெற்றி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்பொழுது இந்த வக்ஃபு திருத்த மசோதா சட்டம் அமுல்படுத்தப்பட்டு நடைமுறைக்கும் வந்தாயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில தினம் தினம் போராட்டங்கள் இஸ்லாமிய இயக்கங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சட்டத்துல அப்ப என்ன பிரச்சனை இருக்கு, சட்டம் அமுல்படுத்துறதுக்கு அப்புறம் இனி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும், இது மாதிரியான விஷயங்களை கேட்கறதுக்காக எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்களோட ஒரு சிறு நேர்காணல். இந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல நாம அவரை வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் சலாம். உங்களுக்கு நிலவரங்கள் தெரியும். தற்பொழுது இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு, இது தற்பொழுது நடைமுறைக்கும் வந்தாயிடுச்சு அப்படிங்கிற சூழ்நிலையில இந்த போராட்டங்களுக்கான காரணம் என்ன, அந்த சட்டத்துல இருக்கிற பிரச்சனை முதல்ல என்ன? அதாவது இது வக்ஃப் திருத்த சட்டம் என்று சொல்வதை விட இது வக்ஃப் ஒழிப்பு சட்டம் என்று சொல்லலாம். காரணம் 2015 ஒரு வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதாவது அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தங்கள் இந்த சட்டத்தை வலுப்படுத்தும் விதமான திருத்தங்கள். அப்படித்தான் இருந்தது. ஏன்னா 1955 வக்ஃப் திருத்த சட்டம், வக்ஃப் சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 1958 எல்லா மாநிலங்களிலும் வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டன. இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 15 மாநிலங்களில் அதிகமாக இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் கிடையாது. அப்ப இந்த வக்ஃப் வாரியம் அமைக்கப்பட்ட பிறகு அந்த வக்ஃப் சொத்துக்களை கணக்கெடுத்தார்கள். அதான் முக்கியம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சத பிறகு சொத்துக்கள் எதெல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டது, அந்த காலகட்டத்தில் மன்னர்கள் யாரெல்லாம் வக்ஃப் செய்தார்கள் எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க? பட்டயங்கள், கல்வெட்டுக்கள், இப்படித்தானே கண்டுபிடிச்சாங்க. சுதந்திர இந்தியால இந்த வேலை நடந்தது. சுதந்திர இந்தியாவில் நடக்கல. 1954 வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது நடந்துச்சு. அந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இது கணக்கில் எடுத்தாங்க. அதற்கு அவர்கள் வக்ஃப் வாரியம் தேவைப்பட்டுச்சு. ஒவ்வொரு மாநிலங்களிலும் வக்ஃப் வாரியங்கள் அமைக்கப்பட்டன. அது அமைக்கப்பட்டது பிறகு நாடு முழுவதும் இருக்கின்ற சொத்துக்களை கணக்கில் எடுத்தாங்க. ஏராளமான சொத்துக்களை பல்வேறு நபர்கள் அனுபவித்த அந்த சூழலையும் பார்த்தாங்க. அப்ப இந்த வக்ஃப் வாரிய சொத்துக்களை கண்டறிந்து மிகப்பெரிய ஒரு வக்ஃபாக உருவாக்கப்பட்ட ஒரு நிலையில தான் அந்த வக்ஃப் வாரியத்தை பலப்படுத்த வேண்டும், சொத்துக்களை மீட்க வேண்டும் என்கிற கட்டாயம் அரசுக்கு இருந்தது. அது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. அதன் அடிப்படையில தான் 2008 நீதியரசர் சச்சார் கமிட்டி அவர் தான் இஸ்லாமியர்களை பற்றி ஒரு அறிக்கையை அரசுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு உண்மைத்தன்மையை அரசு உணர்ந்தாங்க. அதாவது இந்தியாவில் சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற முஸ்லீம்கள் மிக பின்தங்கிய நிலையில இருக்காங்க. படிப்பு கிடையாது, படிப்பறிவு கிடையாது, கல்வியறிவுல குறைவு, வேலை வாய்ப்பில் மோசம். அதாவது இன்னும் சொல்ல போனா தலித் மக்களை விட மோசமான இடத்தில் இஸ்லாமிய சமூகம் இருக்கிறதுன்னு. அப்போ காங்கிரஸ் உடைய செயல்பாடு நல்ல நேர்மையா தான் இருந்தது. அதை உணர்ந்துதான் பின்னாடி வந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்த இதை ஒட்டுத்தான் சிறுபான்மை நலவாரியமே அமைச்சாங்க. ஆனா இந்த சர்ச்சார் கமிஷனை அன்னைக்கே பிஜேபி இது விஷமத்தனமான அறிக்கை அப்படின்னு சொன்னாங்கல்ல. காரணம் என்னன்னா இந்த உண்மைத்தன்மை வெளிப்பட்டது. அப்ப அந்த வக்ஃப் வாரிய சட்டங்களை திருத்தணுங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்தது. அதன் அடிப்படையில் வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தம் கொண்டு வந்தாலும் கூட பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் காலத்துல கர்நாடகாவில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ரஹீம் கான் அவர் தான் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் தலைமையில ஒரு குழு அமைத்து இந்த வக்ஃப் எப்படிலாம் திருத்தணும், இந்த நிலங்களை எப்படி மீட்கணுங்கிறது ஒரு குழுவை மன்மோகன் சிங் அவர்கள் அமைத்தார்கள். மேற்கு வங்காளத்துல சில இடங்கள்ல வக்ஃப் சொத்துக்கள் பல்வேறு நபர்கள் கையில் இருக்கிறதா குற்றச்சாட்டு ஏற்படுறதுக்கு அப்புறம் இதெல்லாம் நாடு முழுவதும் இந்த குழு ஆராய்ச்சி. அந்த சீர்திருத்தத்தை ஒரு முஸ்லீமோட தலைமையில தான் அமைக்கப்பட்டது. ரஹிமான் கான்ங்கிற நபருடைய தலைமையில் அமைக்கப்பட்டு அவர் அறிக்கை கொடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் 2015 வக்ஃப் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இது 2014 முன்னாடி 13 அதாவது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பா. இப்ப 2013 இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வந்து திருத்தங்களை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வக்ஃப் சட்டம் ஒரு பலமான சட்டமாக மாற்றப்பட்டது. நீங்க அவ்வளவு எளிதாக வக்ஃப் சொத்துக்களை களவாட முடியாது, ஆட்டையை போட முடியாது. கண்டுபிடிச்சா 2 வருஷம் ஜெயிலு. இரண்டாவது அரசே வக்ஃப் சொத்துக்களை டிஸ்பியூட் இருந்தது அரசுக்கும் வக்ஃப் போர்டுக்குமே, அதையெல்லாம் எளிதாக மீட்க முடிந்தது. வக்ஃப் போர்டுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய 8 லட்சம் ஏக்கர் சொல்றாங்க. இப்ப இந்த அசையும் அசையாம் சொத்துக்களை அரசே கைப்பற்றணுங்கிற எண்ணத்துக்கு பாஜக வந்துட்டாங்க. அதான் முக்கியமானது. இது அவர்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு.
இன்னும் சொல்ல போனா உத்தரப்பிரதேசத்துல மட்டும் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் வக்குப் நிலங்கள் இருக்கின்றன. இப்ப இதெல்லாம் கைப்பற்றணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க ஒரு பாஜக அஜெண்டா ஒண்ணு இருக்கு. அது கடந்த சொத்து தான் உங்களுடைய கண்ணு உறுத்துது. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் அம்பானி போன்றவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பையில் இருக்கின்ற ரிலையன்ஸ் அம்பானியோட வீடே கிட்டத்தட்ட 2 லட்சம் சதுரடி. அது வக்குப் இடம் சொல்லிட்டு ஒரு கேஸ் இருக்கு நீதிமன்றத்துல. மகாராஷ்டிரால இருக்கின்ற வக்குப் போர்டே வந்து போய் நீதிமன்றத்துல போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அது இப்போ நிரூபணம் ஆயிருக்கு. இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த வீடு சொத்து மதிப்பு 20,000 கோடி. அப்ப இதெல்லாம் வந்து இன்னைக்கு வக்குப் போர்டு கையில போயிடுங்கிற அச்சத்தின் காரணமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இன்னைக்கு வந்து அரசு மாவட்ட ஆட்சியர்கள் நினைத்தாவே இந்த இந்த இடத்தை மீட்டு யார்கிட்ட கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். அப்ப இதன் மூலமா என்ன இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, வக்ஃபு சொத்துக்களை பொதுவாக இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இஸ்லாமியர்களுடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாஜக பேசி வராங்க. சங்க பரிவாரங்கள் பேசி வருது. 80க்கு அப்புறம் பாஜக வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாமியர்களுடைய அதிகாரம் குறைக்கணும், இவர்கள் எல்லோருமே இந்த நாட்டின் வந்தேரிகள், இந்த பிரச்சாரம். அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவு போடுறாங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு வாக்குரிமையே இருக்கக்கூடாது, குடியுரிமையே இருக்கக்கூடாது, அதிகாரம் குறைக்கப்படணும், அவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்படணும், இந்த இடத்துக்கு வர்றாங்க. அதனாலதான் வந்து முஸ்லீம் பேர் இருக்க ஊர்களை பேரை மாத்துறாங்க, முகலாயர்கள் பேரையே மாத்தணும்ன்றாங்க, தாஜ்மஹாலே வந்து பூர்வமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும்ன்றாங்க. அதுன்னு ஒரு பகுதி தான் இந்த வக்குப் சொத்துக்களை கைப்பற்றணும். இன்னைக்கு வக்குப் சொத்துன்னு சொல்லக்கூடிய எல்லாமே பாத்தீங்கன்னா இருக்கின்ற இடங்கள் பெரும்பாலானவை பள்ளிவாசலா இருக்குது, மதரசாக்களா இருக்கு, மையவாடியா இருக்கு. ஆனா மக்கள் கிட்ட இதுக்கான எதிர்ப்பு பெருசா தெரியல. பலனடையல அப்படிங்கறது. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது மக்களுக்கு ஒரு அச்சம் இருந்தது, நம்மளுடைய குடியுரிமையை பறிச்சிருவாங்க, நம்ம இந்த நாட்டை விட்டு விரட்டிடுவாங்க. அது நேரடி பாதிப்புன்னு அவங்க இருந்தது இல்ல. ஆனா இந்த வக்குப் திருத்த சட்டம் என்ன நினைக்கிறாங்க, நமக்கு இல்ல, பள்ளிவாசலுக்கு அல்லது வந்து வக்குப் சொத்துக்களுக்கு தானே, நம்ம வீட்டையா பறிக்க போறாங்க. ஆனால் அப்படி இல்ல. இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களிலும் வக்குப் இடங்களில் மசூதி இருக்குது. எத்தனையோ நபர்கள் தன்னுடைய சொத்துக்களை வக்குப் செஞ்சுட்டு போறாங்க. இன்னும் சொல்ல போனா வந்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல, எத்தனையோ இந்து மன்னர்கள் வக்குப் செஞ்சிருக்காங்க. இப்போ புதுக்கோட்டைக்கு பக்கத்துல காட்டு பள்ளிவாசல்னு ஒண்ணு இருக்கு, இன்னைக்கு இருக்கு, பழமையான பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் அதை சுற்றி இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா கிழவன் சேதுபதியால் வக்குப் செய்யப்பட்ட இடம். அவங்களும் பண்ணிருக்காங்க, அவங்களும் கொடுத்திருக்காங்க. ஏர்வாடி தர்கா அது யார் கொடுத்த இடங்கள் எல்லாம் சேதுபதியுடைய அந்த அரசர்கள் ஒருத்தர் கொடுத்த வக்குப் செய்யப்பட்ட இடம் தான். இல்ல இப்ப தர்கான்னு சொன்ன உடனே தர்காக்காரங்க இதை ஆதரிக்கிறாங்களே, புரியாம ஆதரிக்கிறாங்கன்ற. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாள் திருச்சியில ஒரு இடம் பிரச்சனை, அவங்க வக்குப் செஞ்சிருக்காங்க. இது முஸ்லீம் மன்னர்கள் மட்டும் இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்களா, இப்ப நீங்க மயிலாப்பூர்ல இருக்கின்ற கபாலீஸ்வரர் கோயிலுடைய அந்த இடம் ஆற்காடு நவாப் மன்னரால் கொடுக்கப்பட்ட இடம். அந்த காலகட்டத்துல வந்து மன்னர்கள் கோயிலுக்கு கொடுப்பது, தர்காக்களுக்கு கொடுப்பது, பள்ளிவாசல் கொடுப்பது என்று தான தர்மங்கள் செய்வது வழக்கம். அந்த காலத்துல தேசியவாதமும் இல்ல, மதவாதமும் இல்ல, கிடையவே கிடையாது. ரெண்டாவது ஒரு இந்தியாங்கிற தேசமே இல்ல, பல்வேறு தேசங்களாக இருந்தது. அப்போ வக்குப் செய்யப்பட்ட ஒரு காலகட்டம். இப்ப இன்னைக்கு வந்து கண்டறியப்பட்டு இத்தனை லட்சம் ஏக்கர் இருக்கு, கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் இடம் அப்படின்னு சொல்றாங்க. 7 லட்சம் அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து இன்னைக்கு வக்குப்புல இருக்கு. அப்ப இது அவர்களுக்கு ஒரு பெரிய கண்ணை உறுத்துது. ஒரு சங்க பரிவாரை சார்ந்தவர் சொல்றாரு, பாகிஸ்தானை விட நிலப்பரப்பு, பெரிய நிலப்பரப்பு வக்குப்ட இருக்குன்னு. இப்ப எப்படிப்பட்ட ஒரு வக்கிரம் பாருங்க. அப்ப இப்படி ஒரு எண்ணப்பாடு. இப்ப இன்னைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது மூலம் என்ன அவங்க கொண்டு வராங்க, அரசு நினைத்தால் வக்குப் சொத்துக்களை கைப்பற்ற முடியும். உதாரணமா இப்போ ஒரு டிஸ்பியூட் இருக்குன்னு வைங்க, அதாவது பள்ளிவாசலுக்கு சொந்தமான ஒரு இடம் வந்து இருக்குன்னு வைங்க, பல கோடி மதிப்புள்ள ஒரு இடம் இருக்கு. அந்த சொத்து மூலமாக பள்ளிவாசலுக்கு வருமானம் வருகிறது. இப்போ பள்ளிவாசல் எப்படி வருமானம் வருது, பள்ளிவாசல் மூலமா இருக்கின்ற கடைகள், நீங்க பள்ளிவாசல் சுத்தி பாத்தீங்கன்னா கடைகள் இருக்கும், அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தை வைத்து ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் பண்ணுவாங்க. இப்போ அந்த சொத்து வந்து இல்ல, இது அரசுக்கு சொந்தமான சொத்து, உங்கள்கிட்ட சரியான ஆதாரம் இல்லை அப்படின்னு ஒரு நீதிமன்றத்துக்கு போக முடியும். ஆனால் இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போனால் கேள்விக்குறியா இருக்கு. என்ன செய்வாங்க, இப்ப இந்த சட்டம் மூலமாக நீங்க போய் மாவட்ட ஆட்சியரிடம் போய் நீங்க உங்களுடைய மனுவை கொடுத்து விசாரிக்க சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க.
மாவட்ட ஆட்சியர் யார் சார்பில் எப்பவுமே பேசுவாரு? அரசு சார்பில் இருக்கக்கூடியவர். ஆமா. ஆனா இந்த சட்டம் எப்படி கொண்டு வராங்கன்னா, அரசு சார்பில் பேசக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சியர் தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்துக்கு போறார். அப்ப அரசு சார்பில் இருக்கக்கூடியவர் தீர்ப்பு சொன்னால் யாருக்கு லாபமாக சொல்லுவார்? அரசுக்கு சாதகமாக சொல்லக்கூடியவர் தான். சரி, நீங்க தமிழ்நாட்டை நீங்க பார்க்கலாம். சரி, தமிழ்நாட்டுல அப்படி இல்ல, தமிழ்நாட்டு ஆட்சியர்கள்லாம் நேர்மையானவர்கள். உத்தரப்பிரதேசத்துல 3 லட்சம் ஏக்கர் இருக்கு கிட்டத்தட்ட. அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் யார் சொல்லி கேட்பாங்க? மத்திய பிரதேசத்துல, உத்தரகாண்ட்ல, பீகார்ல. அப்ப இந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு 50 விழுக்காடுக்கு மேற்பட்ட வக்குப் இடங்கள் இன்னைக்கு பறிபோகக்கூடிய நிலையில இருக்கு. ஒரு பக்கம் அரசுக்கு போயிடும், இன்னொரு பக்கம் ரிலையன்ஸ் போன்ற பெரும் முதலாளிகள் கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பெரும் பெரும் சொத்துக்கள் இன்னைக்கு நகரங்கள் இருக்குங்க. பல கோடி பல ஆயிரம் கோடி மதிப்புடைய சொத்துக்கள். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கார்பரேட் முதலாளிகளுடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எளிதாக ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லங்க இது வக்குப்பிடம் இல்ல, இது இந்த கார்பரேட் முதலாளிக்கு சொந்தம்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஒரு தீர்ப்பா போயிடும். ஆனா முன்னாடி என்ன கேக்குறாங்க? அப்ப வக்குப் எல்லா இடத்தையும் கைப்பற்றினாங்க, எல்லா இடத்தையும் இது வக்குப்பிடம் சொல்லி பண்ணதுனால எதுவும் விற்க முடியல, வாங்க முடியல. ஆனா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, கோவில்கள் எல்லாமே எப்படி வக்ஃப் இடத்துக்கு இல்ல, இது தவறான புரிதலுங்க. இந்த திருச்சிக்கு பக்கத்துல அந்த ஒரு கோயில் இடங்கள்னு சொன்னாங்கல்ல, அதை தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த கல்வெட்டுகளில் பல்வேறு கிராமங்கள் வக்குப் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கிராமத்துக்கு பேர் இனாம் கிராமம் சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஊர்களை பார்த்தா இனாம் கிராமம் இருக்கும். அது இனாம் செய்யப்பட்ட கிராமம். அந்த காலகட்டத்துல மன்னர்கள் வக்குப்புக்கு மட்டும் இனாம் பண்ணல, பெரிய பெரிய ஒரு விஷயத்த அரசுக்கு சாதகமா செஞ்சுட்டு அந்த கிராமத்தையே இனாம் பண்ணிடுவாங்க. செஞ்சவங்களுக்கு எத்தனையோ புரோகிதர்களுக்கு இனாம் செய்யப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல, பல்வேறு கும்பகோணத்துக்கு பக்கத்துல பார்ப்பனர்களுக்கு அந்த சோழர்கள் இப்ப இனாம் செஞ்ச கிராமங்கள் இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. இப்ப இந்த இனாம் செய்வதை கல்வெட்டுகளாக பதிச்சு வைப்பாங்க. அப்படி திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கின்ற நீங்க சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடங்கள் எல்லாம் வக்குப் செய்யப்பட்டதுன்னு இருக்கு. அத சர்ச்சை வரும்போது அரசே குறிப்பிட்ட இடங்கள் தான் இனாம் செய்யப்பட்டிருக்கு. சில இடங்கள், பெரும்பாலான இடங்கள் கோயிலுக்கு இடம் சொல்லி பிரிச்சு முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த மாதிரி சர்ச்சை வரும்பொழுது அரசு தலையிட்டு அதை சரி பண்ணலாம். இது எல்லா இடத்துக்கும் வர்றதில்லை. நீதிமன்றம் போயும் அதை சரிப்படுத்திக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்லை. ஏன்னா வழக்கமா இருக்கிற இந்த விஷயங்களே அதான் சொன்னேன், வக்குப் செய்யப்பட்ட இடங்கள் எல்லாமே பத்திரமா கிடையாது, கல்வெட்டுகளா தான் இருக்கு. பல்வேறு இடங்கள் செப்பேடுகளாக இருக்கு. இத யார் ஆய்வு செய்யறது? அரசு செய்யணும்ல. அரசு செய்து அதை முறைப்படுத்தி, அதை 1954 இருந்தே அதை முறைப்படுத்திட்டே வர்றாங்க. இன்னைக்கு பெரும்பாலான இடத்துல முறைப்படுத்திட்டாங்க. அப்ப சில டிஸ்பியூட் இருக்கு. இப்ப நீங்க சொல்லக்கூடிய டிஸ்பியூட்ஸ் அரசுக்கும் வக்குப் போர்டுக்கும் இருக்கு. அதை சரி பண்ண வேண்டியதானே? அதுக்கு நீங்க சட்டத்தையே மொத்தமா மாத்திடுவீங்களா? இரண்டாவது முக்கியமானது, இந்த வக்குப் போர்டுல என்ன முக்கியமான அமெண்ட்மெண்ட்? முஸ்லீம் அல்லாதவர்களும் உறுப்பினர் ஆகலாம். இதுதான் முக்கியமானது. நான் என்ன கேட்கிறேன், வக்குப் சொத்துக்கள் பெரும்பாலானவை மசூதிகளாக இருக்கின்றன, தெராக்களாக இருக்கின்றன, அல்லது அடக்கஸ்தலங்களாக இருக்கின்றன. இன்னும் சொல்ல போனா வக்குப் இடங்கள் அரபிக் கல்லூரிகளாக இருக்கின்றன, பெரும்பாலான அரசு கல்லூரிகளாக இருக்கின்றன, அரசு உதவி பெறும் கல்லூரிகளா, இப்படி எல்லோரும் பயன்படுத்த இருந்தாலும் கூட இப்ப பள்ளிவாசலுக்கு சொந்தமான வக்குப் இடத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். என்னன்னா, இது நம்ம ஏன் இப்படி அப்படின்னு பிரிச்சு பார்க்கல. ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. இன்னைக்கும் கூட இந்து அறநிலைத்துறை பல்வேறு காலகட்டங்களில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வரும்பொழுது நீங்கள் இந்துக்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கறத போடுவாங்க. இது தப்பு கிடையாது. இப்ப இன்னைக்கு இருக்கின்ற திருப்பதி தேவஸ்தானத்துல போய் ஒரு முஸ்லீமை போய் நீங்க அரங்காவலரா போடணும் அல்லது உறுப்பினரா போடணும்னு கேட்கறது நியாயம் இல்லை. அயோத்தியுடைய அறக்கட்டளையில போய் ஒரு முஸ்லீமை போடுங்க, அவர் பாஜகக்காரராகவே இருக்கட்டும் அப்படின்னு கேட்கறது கூட நியாயம் இல்லை. இப்ப அதன் அடிப்படையில தான் நம்ம அந்தந்த மதம் சார்ந்த ஒருத்தரை அறக்கட்டளைக்கு அல்லது அந்த வக்குப் போர்டுல இருக்கணுங்கிறத நியாயமான ஒண்ணுதான். அதை மீறி என்ன செய்யறாங்க, 2 நான் முஸ்லீமை போடுறாங்க. அப்ப 2 பேரை போடும் பொழுது நீங்க யார உறுப்பினராக்குவீங்க? கண்டிப்பா பாஜகவை சார்ந்தவர்கள் அல்லது சங்க பரிவாரத்தை சார்ந்தவர்கள் உள்ள போடுவீங்க. இது நியாயமற்றதாக இருக்கும் ஒரு பக்கம். இன்னொன்று, யாரு வேண்டுமானாலும் வக்குப் செய்யலாம் அப்படிங்கிறது தான் சட்டம். வக்குப்புங்கிறது தானம், தர்மம். அது யார் வேணாலும் செய்யலாம். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கால மன்னர்கள் கோயிலுக்கும் செஞ்சாங்க, பள்ளிவாசலுக்கும் செஞ்சாங்க. ஆனா இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வக்குப் செய்வதற்கு முஸ்லீமாக மட்டும்தான் இருக்கணும், அல்லது
5 வருடமாவது நீங்கள் முஸ்லீமாக இருக்கணும் குறைந்தபட்சம். இன்னைக்கு நீங்க முஸ்லீமாக வந்தா பண்ண முடியாது. ஒருத்தர் ராமசாமி நண்பர் இருக்காரு, அவரு நான் இஸ்லாமியரா போன மாசம் மாறிட்டாரு, அவர் தன்னோட சொத்துக்களை வக்குப் செய்ய முடியுமானா முடியாது. அவர் 5 வருஷம் கழிச்சு தான் வக்குப் செய்ய முடியும். ஆனால் அதே வக்குப் போர்டுல யாரு வேணாலும் ராமசாமியோ குப்புசாமியோ உறுப்பினர் ஆகலாம். இப்படி முரண் இருக்கிறது. அது அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற அந்த மத உரிமைக்கு எதிரானதுங்கிறத நம்ம பேசுறோம். இப்ப இது என்னன்னா, ஒரு மத சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டம் 26 கொடுக்கின்ற உரிமை, ரைட் டு ரிலீஜன், ரைட் டு அந்த இஸ்லாமிய ஒரு மத பிராக்டிஸை யார் வேணாலும் பண்ணலாம். யார் வேணாலும் இந்துக்களா இருக்கலாம், யார் வேணாலும் கிறிஸ்துவரா இருக்கலாம். அதுக்கு இந்த அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கின்ற இந்த சூழல்ல அது வெறும் மத வழிபாடு மட்டுமல்ல. நீங்க போய் அல்லாவை வணங்குவது மட்டும்தான் இல்ல, சிவனை வணங்குவது மட்டும்தான் இந்து, அப்படி இல்ல. அந்த பிராக்டிஸ் இருக்கு பாருங்க. ஒரு இஸ்லாமியரா இருந்தா முழுமையான பிராக்டிஸ் இருக்கணும்ல. அந்த மதம் சம்பந்தப்பட்ட அல்லது அது சொத்து சம்பந்தப்பட்ட, திருமணம் சம்பந்தப்பட்ட, குழந்தை வளர்ப்பு முதற்கொண்டு எல்லாமே மதம் சம்பந்தப்பட்டதுதான். இப்ப இதுல நீங்க மாற்று மதத்தினர் தலையீடு இருக்கக்கூடாதுதான் அரசமைப்பு சட்டம் சொல்லுது. இப்ப இதை மீறும் விதமாகத்தான் இன்னைக்கு சட்டம் போட்டிருக்காங்க. இது நீங்க கேட்டீங்க, இது எப்படி போய் முடியும்? இன்னைக்கு சட்டம் ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்ப நம்ம எதிர்த்து நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறோம். இன்னைக்கு மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி தெளிவான அறிக்கை ஒன்று கொடுத்துட்டாரு. நாங்கள் எங்கள் மாநிலத்தில் வக்ஃப் அந்த திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம். இது சொல்ல முடியாது. குடியுரிமை திருத்த சட்டம் நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு இப்ப எல்லாரும் சொல்லிருக்கோம்ல. குடியுரிமை திருத்த சட்டம் நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டு விட்டதா இல்லையா? அமுல்படுத்தப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் நாங்க என்ன சொல்லிட்டோம்? அமுல்படுத்த மாட்டோம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு முதல் படியாக இருக்கின்ற என்பிஆரை நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம். என்ஆர்சியை நாங்க இது பண்ண மாட்டோம். அப்படிங்கிறது உறுதியா இருக்கும்ல. அதே நீங்க அஸ்ஸாம்ல குடியுரிமை திருத்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டு விட்டது. உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட்ல அமுல்படுத்தப்பட்டு விட்டது. இப்ப 12 மாநிலங்களுக்கு மேல அமுல்படுத்த மாட்டோம் நிக்கிறோம்ல. அந்த மாதிரியான ஒரு முரண் ஏற்படும். இன்னைக்கு நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்தில் இப்ப திமுக போயிருக்கிறது, மனிதநேய மக்கள் கட்சி நீதிமன்றம் போயிருக்காங்க, பல்வேறு கட்சி விசிகா போயிருக்கிறது. எல்லோரும் முன்வைக்கின்ற முக்கியமான கேள்வி என்னவென்றால், இது மத சுதந்திரத்தை மீறும் விதமான ஒரு சட்டம், கருப்பு சட்டம். இரண்டாவது, முழுக்க இஸ்லாமியர்களை குறிவைத்து செய்யப்படுகின்ற சட்டம். இந்த சட்டம் இந்த இத்தனை கூறுகள், சட்ட திருத்தம் வரலாம், 115 திருத்தம் ஒரு சட்டத்துல அந்த சட்டமே மூழ்கி விட்டதுன்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம சொல்றோம் இது வக்ஃப் திருத்த சட்டம் இல்ல, வக்ஃப் ஒழிப்பு சட்டம் அப்படின்னு. இப்ப இப்படி ஒரு மோசமான சட்டத்தை நீங்க நீதிமன்றம் தடுக்கணும் அப்படின்னு இடத்துக்கு போயிருக்கோம். கடைசி இடம் உங்களுடைய ஒரு இந்தியாவுடைய ஒரு குடிமகனாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற கடைசி இடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்ல போதும் தெரியல. ஒன்று. இரண்டாவது, இப்ப தமிழ்நாட்டுல நம்ம இருக்கிறோம், அமுல்படுத்த மாட்டோம்னு தைரியமா சொல்றாங்க. எவ்வளவுதான் நிர்பந்தம் கொடுத்தாலும் அமுல்படுத்த மாட்டோம்ன்றாங்க. வாய்ப்புகள் இருக்கிறது. இப்ப புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அமுல்படுத்துகிறதா? சட்டம் தான் அமுல்படுத்தாது. குடியுரிமை திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டோம்னு இங்க இருக்கின்ற முதல்வர் தீர்மானமே கொண்டு வந்துட்டாங்க சட்டமன்றத்துல. அதே போன்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வருவாங்க, நாங்கள் அமுல்படுத்த மாட்டோம்னு. இப்ப இது என்ன நடக்குன்னா, இது ஒரு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் ஒரு நெருக்கடியும், ஆளாத மாநிலங்களில் ஒரு சாதகமான இடத்துக்கு போகும். ஆனா எப்படி பார்த்தாலும் எதிர்காலம் ரொம்ப சிக்கலா சிக்கல் தான். ஏன்னா இது எவ்வளவு காலத்துக்கு இதை கொண்டுட்டு போக முடியும்? தேவையில்லாம மக்களுக்குள்ள எவ்வளவு காலத்துக்கு அதை கொண்டுட்டு போக முடியும்? ஒரு சட்டத்தை அமுல்படுத்தும் பொழுது பிரச்சனை வரும். அப்ப நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றம் எந்த சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுப்பாங்க? மாநிலம் அமுல்படுத்தாது, ஆனால் ஒன்றியம் சட்டம் போட்டிருக்கு. கல்வியில இப்படித்தான். இப்ப இன்னைக்கு ஆர்.என். ரவி விஷயத்துல கூட நம்ம எப்படி போச்சு? ஒரு சட்ட போராட்டம், சித்தாந்த ரீதியான ஒரு யுத்தம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வக்ஃப் மட்டும் பார்க்காதீங்க. இன்னைக்கு இந்தியாவில் சித்தாந்த ரீதியான ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ஒன்றிய அரசுக்கும் ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இயங்கக்கூடிய மாநிலங்களுக்கும் ஒரு சித்தாந்த யுத்தம். அதில் ஒரு பகுதி தான் இந்த வக்ஃப். அவர்கள் இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு இப்படி பண்றாங்கன்னா, அடுத்து தேவாலயங்களுக்கு வருவாங்க. தேவாலயங்களுக்கு நிறைய சொத்து இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது இப்பவே கேஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தேவாலயங்களுக்கு சொத்து இருக்கு, நிறைய கல்விக்கூடங்கள் இருக்கு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இந்தியாவில் ஒரு கல்வியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது தேவாலயங்கள் தான். இன்னைக்கு அந்த தேவாலயங்கள் மூலமாக இருக்கின்ற கல்விக்கூடங்கள் எத்தனை கல்வியாளர்களை உருவாக்குனதுன்னு நம்ம பார்த்தோம். நவீன இந்தியா அவர்கள் தான், அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அப்ப ஆனா அவர்கள்ட்ட இவ்வளவு சொத்து இருக்கு. இப்ப இது எதை நோக்கி போகுதுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவை நோக்கி போகிறது
இந்தியால. ஒரு மத பிளவு. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு செய்தித்தாள்ல போட்டிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல ஒரு இந்து மக்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு கிராமத்தை உருவாக்குறோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அங்க வந்து வேற மதத்தினை அளவுடே பண்ண மாட்டோம், அனுமதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு இந்து கிராமம், நாளை இந்து மாவட்டம், நாளைக்கு இந்து ஒரு மாநிலம். அது முழுமையா கவலைன்னா இது மாதிரி சட்டங்கள் அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆட்சி மாற்றமே வந்தாலும், நாளைக்கு வந்து காங்கிரஸே வந்தாலும் இதெல்லாம் மாத்த முடியாத அளவுக்கு சிக்கலா இல்ல, சிக்கலுக்கு மேல் சிக்கல் தான் போயிட்டு இருக்கு இப்போ. நீங்க நினைக்கிற மாதிரியான சிக்கல் இல்ல. ஆமா, இது எப்படி சிக்கல்னா, மக்கள் மனதில் ஒரு நஞ்சை விதைக்கின்ற வேலையை தொடர்ச்சியாக பாஜக செய்யுது. இப்போ 40 ஒரு 25 வருடங்களாக நீங்க பாருங்க, அதற்கு முன்னாடி இருப்பவர்கள் ஓரளவிற்கு இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இளைய சமுதாயத்தின் நிலைமை பாருங்க, இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த கடந்த 25 வருடங்களாக இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு கடந்த கால வரலாறு பெருசா தெரியல. இந்தியா எப்படி கட்டமைக்கப்பட்டது, இந்தியாவுடைய சுதந்திர வரலாறு என்ன, யாரெல்லாம் போராடினாங்க, யார் வந்து இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க, அந்த தத்துவார்த்த ரீதியான விஷயங்கள் என்ன, அதெல்லாம் இன்னைக்கு மறக்கப்பட்டு இந்தியாவுடைய வரலாறு மூழ்கடிக்கப்பட்டு, அது இன்னைக்கு கல்வி அவங்களுக்கு சுலபமா கிடைச்சிடுறதுனால, அதான் சொல்றேன், பொருளாதாரம் இன்னைக்கு வந்து இந்தியாவை வேறொரு முகத்தை காமிக்கிற வேலையை இன்னைக்கு நடத்துறாங்க. பண்டைய இந்தியா வந்து இப்படி இருந்ததெல்லாம் மறைக்கிறாங்க. சனாதானத்தை விரும்புகிறவர்கள் மட்டும்தான் இந்தியாவில வாழ முடியுங்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. ஆனா சனாதானம் என்ன போதிச்சதுங்கிறத இன்னைக்கு சொல்ல மறுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இனி வருகின்ற இந்த சந்ததியை வந்து பாழ்படுத்தக்கூடிய அல்லது விஷ கருத்துக்களை வந்து இன்னைக்கு பெரிய மரமாக வளர்க்கக்கூடிய வேலையை செய்யறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலை தான் கொண்டு போய் நிக்குது. இந்த போராட்டத்தினுடைய இடத்துலதான் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு போராட்டம். அதுதான் முதல்வர் சொன்ன மாதிரி ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு யுத்தம். இது வெறுமனே சிறுபான்மை மக்கள் மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் பாஜகவுக்கு ஒரு சாஃப்ட் டார்கெட், ஒரு சாஃப்ட் டார்கெட். அதை அடிச்சு அவங்க வெற்றி பெற்றுட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த டார்கெட் இருக்கு. அடுத்து கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அடுத்து தலித்துகள் இருக்காங்க, அடுத்து வந்து பிற்படுத்தப்பட்ட சொல்ற பிசி மக்கள் இருக்காங்க, ஓபிசி சமூகம் இருக்கு. இது வரைக்கும் போயிட்டே இருக்கும். நோக்கம் என்பது இந்து ராஷ்டிரம் என்பது பார்ப்பனர்கள் கையில் போய் இருக்கணுங்கிறது தான் நோக்கமே ஒழிய, எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்துக்கள் எல்லாம் போய் ஆட்சி செய்ய நினைக்கல. அவங்க அல்டிமேட் கோல் என்பது அவர்களுடைய அந்த கோல்வாக்கருடைய அந்த சித்தாந்தம் என்பது அந்த சனாதானம் பார்ப்பனர்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துவதற்கு அவர்கள் இன்னும் காலம் பிடிக்கும். இப்ப அமித்ஷா கூட தமிழகத்துக்கு இப்ப வந்தாரு, குருமூர்த்தி தனி மனுஷன் அங்கதான் பாக்குறாருல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ இவர்கள் எல்லோருமே அவர்களுடைய ஏவலாட்கள் என்கிற அந்த தத்துவம் வந்து இந்த இளைய சமுதாயத்துக்கு புரியாது. அவர்களால் உருவாக்கப்பட்ட நபர்கள் தான். அல்டிமேட் கோல் என்பது அவங்கதான். இன்னைக்கு பாஜக ஆட்சி செய்யவில்லை, இந்தியாவை RSS ஆட்சி செய்யறது. இந்த புரிதல் நமக்கு வேணும். இப்ப RSS கோட்பாடை புரிந்து கொண்டால் உங்களுக்கு எல்லாமே விளங்கிவிடும். அதை இன்னைக்கு யாரு தடுக்கிறாங்கன்னா, யாரு உண்மையிலேயே பாதிக்கப்பட போறாங்களோ அந்த இந்துக்கள் தடுக்கிறாங்க. அந்த இந்துக்கள் அவர்களுக்கு பக்கம் நிக்கிறாங்கிறது வேதனையானது. அதை புரிந்து கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க, புரிந்து கொண்ட மக்கள் தென்னிந்தியாவில் இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருக்கு, தென்னிந்தியாவில் இருக்கு. அது வட இந்தியாவில் அந்த பாதிப்பு இல்ல. அங்கு வட இந்தியாவில் சொல்லக்கூடிய கல்வி அறிவு இல்ல. அதனாலதான் கல்வியை தடுக்கிறாங்க. புதிய கல்விக் கொள்கை மூலமாக அதை மீண்டும் செயல்படுத்த நினைக்கிறாங்க. நாம எதுக்குறோம். அவங்க நீங்க எல்லாத்தையும் தொடர்ச்சியா பாருங்களேன், ஒண்ணுக்கு தொடர்புடையது. ஒண்ணுக்கு தொடர்புடையது போது இது எல்லாமே வந்து ஒரு சித்தாந்த போர். நீங்க வெறுமனே சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மட்டும் பாஜக இல்ல. இது வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு நிலையில தான் பாஜக இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படும். இஸ்லாமியர்கள் வீழ்த்தப்படாமல் இந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. நம்ம தான் சாஃப்ட் டார்கெட், நம்ம தான் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கோம். சிங்கமான வேட்டையாடுறோம். ஆமா, நம்ம முதல் இடத்துல இருக்கோம். நம்ம இன்னைக்கு வந்து பாத்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வீழ்த்தப்பட்டோம் என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஆபத்தில் போய் சிக்குவார்கள் என்பது. அப்ப இப்போதைக்கு நம்மளுடைய அந்த ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் மட்டும்தான். ஆமா, அதுக்கு பிறகு என்ன உண்மைதானே. இன்னைக்கு RN ரவி ஒரு 10 மசோதாக்களை உள்ள வச்சிருந்தாரு. கடைசி நம்பிக்கை நீதிமன்றம். நீதிமன்றம் குறைந்தபட்சம் அந்த தீர்ப்பை வழங்குச்சுல. இருந்தாலும் தமிழ்நாடு நீதிமன்றம் இல்ல அது குறைந்தபட்சம் வந்து உச்ச நீதிமன்றம் அந்த 10 மசோதாக்களையும் அமுல்படுத்தலாம்னு சொல்லிட்டாங்க. அதுதான் குறைந்தபட்சம் நமக்கு இது நம்பிக்கை. அது தகர்ந்தால் மட்டும்தான் மிக மோசமான இடத்துக்கு நம்ம போவோம். அது தகரக்கூடாது என்பதுதான் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய நீதிமன்றமா தான் இருக்கு. அது பாப்போம் என்ன மாதிரியான செயல்பாடுகள் வருதுன்னு. எப்படி பார்த்தாலும் எதிர்காலம்ங்கிறது மொத்த இந்தியாவுக்கும் கொஞ்சம் சிக்கலா தான் தெரியுது. பாப்போம், கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களுடைய அந்த தெளிவான கருத்துக்கு ரொம்பவும் நன்றி.
இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பதிவுல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.